அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 133, கடைசி அதிகாரம். ஊடல் உவகை. இல்லை தவறு அவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. குறள் எண் 1321. அவரிடம் தவறு ஒன்றும் இல்லையானாலும் அவரோடு ஊடுதல் அவர் நம்மேல் மிகுதியாக அன்பு செலுத்துமாறு செய்ய வல்லது. தலைவரும் தலைவியும் நன்றாக இல்லறம் நடத்தி வருகின்றனர். தலைவரிடத்தில் எவ்வித குற்றமும் இல்லை, ஆனாலும் அவரோடு ஊடுதல் செய்ய வேண்டும். அப்போது அவர் நம்மீது மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று வேண்டுமென்றே தலைவரிடத்தில் ஊடுதல் செய்வாளாம் தலைவி. இந்த நிகழ்வு இப்போதும் கூட ஒரு சில நல்ல குடும்பத்தில் நடந்து வருவது இயல்பு. இதனை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்திய விதம் அற்புதமானது. அற்புதம். இது உண்மை இங்கே நடக்குதுங்க. அதில் ஒன்றும் எல்லார் குடும்பத்திலையுமே இருக்கும். ஒரு சில குடும்பத்தில் வேணால் இல்லாமல் இருக்கலாம். எல்லார் குடும்பத்திலையும் பெரும்பாலும் இருக்கும். சும்மா 2 நாளைக்கு சண்டை போட்டுக்கிறது மாதிரி இருந்துட்டு அப்புறம் ரொம்ப கூடுதல் அதிகம். அதை அற்புதமாக விளக்கியிருக்காருங்க. மறக்க முடியாத உண்மைங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லாருக்கும் பிடித்தவாறு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பாலை எழுதியிருக்கிறார். இது நம் தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமை. மதுரையில் பிரசித்தி பெற்ற காலேஜ் ஹவுஸ் உரிமையாளர் மணிமொழியனார் ஐயா அவர்கள் திருக்குறளை நேசித்தவர். இப்போது அவருடைய மகன் கார்த்திக் மணிமொழியனார் அவர்களும் தொடர்ந்து உலக திருக்குறள் பேரவை நடத்தி வருகிறார்கள். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் அதில் இயக்குனராக பதவி வகித்த மரியாதைக்குரிய காமு சேகர் அவர்கள், அன்புச்செழியன் அவர்கள், பசும்பொன் அவர்கள், இப்போது பொறுப்பில் இருக்கும் இலக்கிய குடும்பத்தைச் சேர்ந்த ஔவை அருள் அவர்கள் அனைவருமே தலைமை உரை ஆற்றும்போது திருக்குறளை போற்றி புகழ்வார்கள். குறிப்பாக காமு சேகர் அவர்கள் பணியாற்றிய போது நம் தமிழ்மொழி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் செம்மொழியாக திகழ வேண்டும் என்ற தமிழ் உணர்வோடு மலேசிய பாண்டியன் நடிகர் சமுத்திரக்கனி அவர்களை வரவழைத்து இருவரிடம் ஆளுக்கு 1,00,000 வாங்கினார். அத்துடன் மறைந்த பேராசிரியர் இரா மோகன் அவர்கள் துண்டேந்தி உலகத் தமிழ்ச்சங்கத்தில் கலந்து கொண்ட அனைவரிடமும் ஏதாவது அமௌண்ட் வாங்கி அவைகளை அனுப்பி வைத்தனர். 10 நிமிடத்தில் அனைவருக்கும் ரிசிப்ட் வந்துவிட்டது. தமிழ் மீது உள்ள மாறாத பற்றுதலால் உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர்களை நாம் மறக்க முடியாது. அவர்களுடைய செயல் துடிப்பு பாராட்டிற்குரியது. அவர்கள் அனைவருமே திருக்குறளின் பெருமையை எடுத்துரைப்பார்கள். அவர்கள் முன்னுரை பேசும்போது திருக்குறளை குறிப்பிடாமல் இருக்கவே மாட்டார்கள். அத்துடன் நமது மண்வாசகம் என்ற மாதல் இதழில் அன்பு சகோதரர் தமிழாசிரியர் முருகேசன் அவர்கள் குறள் வழியில் கதை சொல்லி எடுத்துரைப்பது அற்புதமாக இருக்கும். நான் பணிபுரிந்த வாரியத்தில் மரியாதைக்குரிய திரு களியமூர்த்தி மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் தினந்தோறும் ராமகிருஷ்ணா மடத்தில் திருக்குறளை பாராட்டி அற்புதமாக பேசுவார். இப்போது அவர் தன் சொந்த ஊரான தஞ்சை மாவட்டத்தில் இருப்பதால் அவர் உரையாற்ற வாய்ப்பில்லை. நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.